ராஜா என்ற பேசும் கிளி தாமஸின் முக்கிய கடிதத்தை காலில் கட்டிக்கொண்டு நகரத்தை நோக்கி சுறுசுறுப்புடன் பறந்தது. கடிதம் உரியவரிடம் சென்றடைந்ததும் ராஜா திரும்பி வரும் வழியில் எதிரே வந்த ஒரு வயதான வேட்டைக்காரர் ராஜாவின் பிரகாசமான நிறத்தை கண்டு அதை ஒரு சாதாரண பறவை என்று நினைத்து வலை வீசினார். அதிர்ஷ்டவசமாக ராணி கிளி ராஜாவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த நீலா அது நீண்ட நேரமாகியும் வராததால் அதன் வழியை பார்க்க ஆவலுடன் வெளியே ஓடினாள். தூரத்தில் வலையில் சிக்கித் தவிக்கும் ராஜாவை கண்டாள். உடனடியாக நீலா தனது சகோதரி காவ்யா மற்றும் விவசாயி தாமஸ் இருவரையும் அழைத்து கொண்டு ராஜாவை மீட்கும் முயற்சியில் விரைந்தாள். தாமஸ் தனது வலுவான கயிறை பயன்படுத்தி வலையை இலேசாக இழுக்கவும், காவ்யா புத்திசாலித்தனமாக ஒரு சத்தமான சைகையை உருவாக்கவும் வேட்டைக்காரர் திசை திருப்பப்பட்டார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ராஜா வேகமாக வலையிலிருந்து தப்பித்து தன் நண்பர்களிடம் பாதுகாப்பாக வந்து சேர்ந்தது. தாமஸின் கடிதம் சரியான நேரத்தில் சேர்ந்தது மட்டுமல்லாமல் 4 நண்பர்களின் பிணைப்பு மேலும் வலுப்பெற்றது.